வணக்கம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, மிருகசீரிட நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை? சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார், மீனத்தில் ராகு இருக்கிறார். என்ன வகையான மாற்றம் என்னங்கிறத இப்போ நாங்கள் சொல்கிறோம், வெளிப்படையாக சொல்லிடுறோம். மேஷராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. நாங்கள் இல்லைங்கள. சனி சூப்பர். ஆனால் சந்திரன் உதவியால் மனசு நிம்மதியால் வீண் வம்பு வழக்கு இருக்குது. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. ரிஷபராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து ஓவராக இருக்குது, தேவையற்ற பேச்சு ஓவராக இருக்குது. ராகு இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசியில் உங்களுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லலை. சனியும் ஓரளவு உதவி செய்கிறார், ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. அதனால் நிதானம், மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடரே போற்றி, திருக்கொள்ளிக்காடரே போற்றி. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி ஈஸ்வரன் கோயில் மன்னார்குடி பக்கம் இருக்குது. இந்த மந்திரம் சொல்லுங்கள், நல்லது. நிதானம். அனுகூலமான எண் 7, மேற்கு சிவப்பு. மிதுன ராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் சிக்கல்கள் வருகின்றன. கவனம், நிதானம். ராகுவும் உதவியாக இல்லை, சனியும் உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை. எனவே நிதானம் முக்கியம். பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, சமாளிச்சிருவீங்க. தோக்க மாட்டீங்க. ஜெயிக்காத போனாலும் பரவாயில்ல. மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. அனுகூலமான எண் 2, வடக்கு வெள்ளை. கடகராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம் இருக்குது. மனசில் நிம்மதி இல்லை. ஒரு மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் குளிகனே போற்றி, குமரனே போற்றி. குளிகன்கிறது சர்பத்தில் 1, குளிகன். அனுகூலமான எண் 7, வடக்கு வெள்ளை. நிதானம் பொறுமை. அஷ்டம சனி வேற, ராகும் பெருசாக உதவியாக இல்லை. நல்ல வேலையாக 8 குடையவனே 8ம்பாங்க. காரகோ பாபன ஆஸ்திலாம் சொல்லுவாங்க. அதனால் தப்பிச்சிட்டிங்க. பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு, ஏன்னா அதனுடைய தலைவர் சனி. நிதானம் பொறுமை. சிம்மராசிக்காரனே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. ஆனால் ராகு சனி உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்லா இருக்குது, சந்தோஷம். சனிக்கு ராகுக்கும் பரிகாரம் பண்ணிக்கணும். மனதில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் அனந்தனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் படிங்க புஸ்தகம். என்ன புக்கு படிக்கிறது? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி. அது குறித்து விளக்கமாக பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், சுகிசிவன் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். சுந்தரகாண்டம். ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி சந்தித்து ஆறுதல் சொல்லுவது. ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒரு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு எள் சோறு, எள் தயிர் சோறு கலந்து கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கன்னிராசிக்காரனே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். சனி இன்னும் 2 வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அதில் 1 உங்களுது. அப்புறம் என்ன சூப்பர். ராகு உதவியா இல்லை, சந்திரன் உதவியாக இருக்கார். ராகு மட்டும் பரிகாரம் பண்ணிங்க. மனதில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் படிங்க புஸ்தகம். என்ன புக்கு படிக்கிறது? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி. அது குறித்து விளக்கமாக பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், சுகிசிவன் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். சுந்தரகாண்டம். ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி சந்தித்து ஆறுதல் சொல்லுவது. ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒரு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு எள் சோறு, எள் தயிர் சோறு கலந்து கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யலை, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் விசாகம், சுவாதி, சித்திரை. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் விநாயகர் பெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 5 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை, நிதானம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை சாயந்தரம் 4 மணி வரைக்கும்
சூப்பர். 4 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. 3 நட்சத்திரத்துக்கும் அனுஷம், கேட்டை, விசாகம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். காலையில் சாயந்தரம் 2 வேளையும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு, காக்காய்க்கு குலதெய்வத்தை நினச்சி கொடுத்துடணும். நல்லது. ஜாக்கிரதை. சாயந்தரம் 4 மணி வரை நல்லா இருக்குது, அப்புறம் நல்லா இல்லை. ஆமாம், நிதானம், பொறுமை. நீங்கள் என்ன கேட்டால் மத்தியானம் 1 மணிலேருந்து ஜாக்கிரதை ஆகிக்கலாம், அது நல்லது. ஏன்னா திருக்கணிதம், வாக்கியம், பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், வெற்றி அதிகம். சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். 3 ராசிகளுக்கு தான், அதில் ஒன்று உங்களுது. ராகு உதவியாக இல்லை, சந்திரன் இன்னைக்கு உதவியாக இருக்கார், ஜெயிக்கிறீங்க. ராகுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும், மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, காசியபரே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் படிங்க புஸ்தகம். என்ன புக்கு படிக்கிறது? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, அது குறித்து விளக்கமாக பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், சுகிசிவன் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். சுந்தரகாண்டம். ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி சந்தித்து ஆறுதல் சொல்லுவது. ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒரு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு எள் சோறு, எள் தயிர் சோறு கலந்து கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். சனி உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, நல்லது நடக்குது, உயர்வு உண்டு, வெற்றி அதிகம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன நல்லது? ராகு உதவியாக இருக்கார் இன்னும் 1 வருஷத்துக்கு. சனி 7.5 சனியாக இருந்தால் கூட பாத சனி, அதனால் பரவாயில்ல, வெற்றி. திருஷ்டி இருக்குது, மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் சனைச்சரன், சனீஸ்வரன் அல்ல, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியை போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி, 2ல் ராகு, 2ம் சரியில்லை, சந்திரனும் சரியில்லை. எனவே நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். மனதில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அஸ்தீகரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, ஐயப்பனே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ராகு சனி உதவியா இல்லை, ஆனால் சந்திரன் உதவியாக இருக்கார். சூப்பரான நாள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க, நல்ல நாள். உத்திரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு, ஏன்னா உத்திரட்டாதினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் நல்ல நாள். என்ன சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது, திருஷ்டியை குறைச்சணும் இன்னைக்கு. ஓம் அந்தகனே போற்றி, அந்தகன்னா குருடன், யமதர்மன், பார்வை இல்லாதவன், அந்தகனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசிக்கார நேயர்களே, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு படித்து பாருங்கள். அசைவ உணவு வேண்டாம் இன்னைக்கு. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த தயிர் சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க தயவு செய்து. வெய்யோங்கிற பகுதி படித்து பாருங்க, நல்லது. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.